சரி ஓகே, உனக்கு ஒரு கொஸ்டின் ஓகேவா? ஷூட். உன்னோட ஃபேவரட் இல்லை, நீ ரேட் பண்ணு உன்னோட வந்து வின்டர் டெஸ்டினேஷனை. நீ அவுட் ஆஃப் 10க்கு ரேட் பண்ணு. ஓகே, நான் பிளேஸ் சொல்கிறேன். ஃப்ரான்ஸ். 1 on 10. ஜெர்மனி. 2 on 10. கனடா. -1 on 10. ஏன் போவோம், அங்கே இருக்கவனே விண்டரில் காண்டா இருப்பாங்க. ஓகே, ஸ்பெயின். 10 on 10. ஏன்? ஏன்னா அங்கே தான் போகிறோம். ஏய், ரூம் டூர் பண்ணுறியா? ரூம் டூர்லாம் இல்லை, எனக்கு ப்ரைவசி தான் இம்பார்ட்டன்ட். அப்போ பாத்ரூம் டூராவது பண்ணு. ஹே, ஹாய். ஏன் ஸ்பெயின்? ஏன் ஸ்பெயின்? அதுக்கு தான் டிக்கெட் சீப்பாக இருந்தது, அதனால ஸ்பெயின். என்ன பேச போறேன்னு தெரியல. செம ஹாப்பனிங்கா இருக்குல்ல இந்த இடம். ஸோ இப்போ மால்டாக்கும் இதுக்கும் ஸ்பெயினுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லு. மால்டாக்கும் ஸ்பெயினுக்குமா? ரெண்டும் வேற வேற கண்ட்ரி. ரெண்டுமே சிமிலர் தான். ஆமா. ஸ்பெயின் வந்து எப்படி டிஃபரெண்டா இருக்கு மால்டால? ஸ்பெயின் வந்து கொஞ்சம் பாஷா இருக்கு. சீரியஸ்லி இது கரெக்டா வந்து நிக்கிறாங்க பாரு. அங்க இருந்து நல்ல பேர் சரியா வந்தாங்க. அங்க வந்து நின்னுட்டு போறாங்க. ஸ்பெயின், ஆமா ஸ்பெயின் வந்து ஒரு பாஷர் வெர்ஷன் ஆஃப் மால்டா மாதிரி இருக்கு. மால்டா வந்து ஒரு மலிவு விலை ஸ்பெயின் மாதிரி இருக்கு. இல்ல, மால்டா வந்து ஒரு ட்ரெய்லர், ஸ்பெயின் வந்து ஒரு மெயின் பிக்சர். காலையில இருந்து பண்ணதெல்லாம் என்னென்ன பண்ணோம் அப்படின்னு சும்மா சொல்லாமான்னு பார்த்தேன். ஓகே, சொல்லு பார்க்கலாம். காலையில ரூம்ல இருந்து கிளம்பினோம், டிரைவ் பண்ணிட்டு சிட்டி சென்டருக்கு வந்தோம். இதுக்கு வந்து ஒரு பார்க்கிங் பிடிச்சி அங்கே பார்க் பண்ணிட்டு வெளில வந்தோடனே என்ன இருந்தது, அல்கசாபா அண்ட் இன்னொரு கேசல்லாம் இருந்தது. அதுக்கெல்லாம் எதுக்குமே போகாமல் அப்படியே சுற்றிட்டு சிட்டி சென்டர் நல்லா இருந்தது. இல்லை, அந்த மெயினாக எனக்கு ஒரு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த ஆரஞ்சு ட்ரீஸ் தான். சிட்டிக்கு நடுவில் அங்கங்கே ஆரஞ்சு ட்ரீஸ் வச்சுருந்தது, செம்ம சூப்பராக இருந்தது. வேற ஃபுட்டு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸ்பானிஷ் ஆம்லெட் அதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது தவிர வேற என்ன உனக்கு இங்கே? வெதர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட பெட்டரா இருக்கு. வெதர் அல்டிமேட், நல்லா பிரைட்டா இருக்கு. ஆமா, யூகேல இருந்து வரனால நமக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் தெரியுது. அங்க வந்து சம்ம கோல்டு, இன்னும் கூட கொஞ்சம் கோல்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா ஏன்னா 10 டிகிரி 15 டிகிரி எல்லாம் போட்டிருந்ததுனால, பட் இங்க இருக்க 15 ஃபீல்ஸ் டிஃப்ரெண்ட் டு யூகே 15. அது வேற. அது தவிர வேற என்ன ஸ்டாண்ட் அவுட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மாலகா? எது எடுக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல. ஒன்ன விட்டுறோம். எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கு. நேத்து இங்க கரெக்டா கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு வந்தப்போ எங்கேயுமே கூட்டமே இல்லை. ஒரு இன்னைக்கு செம்மையா இருக்கு. இன்னைக்கு நிறைய கூட்டம், எங்க பார்த்தாலும். கொஞ்சம் ஹாப்பனிங். ரெடி, அதான் டிஃபரன்ஸ் தான். இல்ல அதான் டிஃபரன்ஸ் இல்ல, நேத்துக்கும் இன்னைக்கும் அதான் டிஃபரன்ஸ். ஜெனரலா எனக்கு கொஞ்சம் நிறைய பேர் கொஞ்சம் ஹாப்பனிங்கா அப்படி சுத்திட்டு இருந்தா ஒரு டூரிஸ்ட் இங்க ஒரு இடம் வைப்பிங்கா இருக்கு, அந்த ஒரு ஃபீலிங் இருக்கு.
சும்மா தனியா இருந்துட்டு இருந்ததுன்னா அது ஒரு வைப் தான் பயங்கர. எல்லா இடத்துலயுமே ஒரு மியூசிக் இருக்கு. அது People கொஞ்சம் ஹாப்பியா. யூரோப் ஃபுல்லாவே இன்ஃபேக்ட் லண்டன்ல யூகேல கூட மியூசிக் எல்லா இடத்துலயும் இருக்கும். பட் சன் இருக்காது. சன் இருக்காது. அதான் அதான் டிஃபரன்ஸ் வந்து சன் தான். ட்ராபிக்கல் நம்ம வெதர். மூடே சேஞ்ச் பண்ணுது. ஏ அருண், கரெக்டா சொல்ல, எதுக்கு ஸ்பெயின் வந்திருக்கு? இது வேற விட மாட்டேங்குது. அதான் நேத்து சொல்லிட்டேன்ல ஏன் வந்தேன்னு. எனக்கு கன்வின்ஸ் ஆகல நீ சொன்னது, அதனால தான் திருப்பி கேட்குறேன். சொல்லு. ஏன் நான்லாம் ஸ்பெயின் வரக்கூடாது? வரக்கூடாது. போயஸ் கார்டன்ல வீடு வேணா கட்டலாம். நான் கொஞ்சம் டேன் ஆயிட்டேனோ? இல்ல இல்ல, எப்படி இருக்கு? கார் கண்ணாடி மாதிரி இருக்கு. சரி இரு, இப்போ வந்து இந்த இதுல இப்படியே திரும்ப இதுல போயிட்டு சன்செட் பார்த்துட்டு வர போறோம். போறதுக்கு முன்னாடி நீ என்ன ஃபீல் பண்ற? ஒன்றும் ஃபீல் பண்ணல. ஆ கியூ மூவ் ஆயிடுச்சு, அதான் ஃபீல் பண்ணேன். அருண், சரி லாஸ்டா கேக்குறேன், எதுக்கு ஸ்பெயின் வந்த? இன்னும் இல்ல, டே 3 வரைக்கும் நீ எழுத்துட்டு இருக்க. அப்புறம் சொல்லு, லாஸ்டா ஒன் ஃபைனல் டைம்.
Why Spain? நான் சொன்ன எந்த ரீசன்லையும் நீ கன்வின்ஸ் ஆகலைன்னா என் மைண்டில் இருக்க உண்மையை நான் உனக்கு சொல்ல வேண்டிய டைம் வந்துச்சு. சொல்லு. அப்படியே கொஞ்சம் கேமரா அப்படி பேன் பண்ணனால அதுதான் ரீசன்.